ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தோசை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? தக்காளி சட்னி இந்த மாதிரி தோசையும் செஞ்சு பார்த்ததில்லனா ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டதுக்கப்புறமா நான் ஊற வச்ச காஞ்ச மிளகா, காஷ்மீர் மிளகாய், அப்புறம் தக்காளி ஒன்று, வெல்லம் கொஞ்சமாக வெல்லம், தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அடித்து எடுத்துட்டு அதை ஒரு கப்புக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ தோசை தவா வச்சுக்கோங்க. தோசை தவா வச்சுட்டு 2 கரண்டி மாவு விட்டுட்டு நல்லா தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு மெல்லிசாவே ஊற்றி எடுத்துக்கோங்க, தப்பமாக தேவையில்லை. இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக ஊற்றி எடுத்துட்டு மேலே நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. நெய் விட்டாலும் சரி, எண்ணெய் விட்டாலும் சரி, எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா தக்காளி சட்னி, இது மேலே தடவி விட்டுங்க. நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ நான் ஒரு முட்டை எடுத்துருக்கேன். ஒரு முட்டை எடுத்துகிட்டு அது மேலே எல்லா பக்கமும் முட்டை படுற மாதிரி தோசை கண்டில் தடவி விட்டுடுங்க. இந்த அளவுக்கு தடவி விட்டதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயம், துருவின கேரட், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, லைட்டாக அது மேலே பெப்பர், கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. நல்லா தூவி விட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான தோசை ரெடி ஆகிடுச்சு. தக்காளி தோசையும் அதில் ஆம்லெட் முட்டையும் ஊற்றிட்டு செம்மையாக இருக்கும். இதை 3ஆக கட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒன் டைம் சாப்பிட்டிங்கன்னா விடாமல் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. தோசை மாவு மட்டும் இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியாத முழிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியான தோசை ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.